பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய மாதம் தேவன் நமக்கு தரும் வார்த்தை எரேமியா 31:14 பின்பகுதி. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. இது எரேமியா தீர்க்கதரிசியால யாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தினாலேயும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறதுனாலையும் தேவன் அவர்களை பாபிலோனிடம் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் பாபிலோனுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்பட்டு 70 வருஷம் அங்கிருந்தனர். அப்போ தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, நான் உன்னை நேசிக்கிறேன், என்னுடைய இரக்கத்தாலையும் கிருபையாலையும் உன்னை மறுபடியும் உன்னுடைய தேசத்திற்கே திரும்ப வர பண்ணுவேன். இப்படி நடக்க போகிற பல காரியங்களை சொல்லிட்டு அதற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு. எத்தனை பெரிய பாக்கியம்! நாம் எவ்வளோதான் தவறு பண்ணினாலும், எவ்வளோதான் ஆண்டவரை வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தினாலும், எவ்வளோதான் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து அவரை விட்டு தூரம் போனாலும், அவர் எவ்வளோ அன்பாய் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் அப்படின்னு. பைபிளில் இந்த பேசேஜே ஒரு பேசேஜ் ஆஃப் ஹோப் அண்ட் ரெஸ்டரேஷன். பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்காங்க, ஆனால் தேவனோட அன்பு குறையலை. இந்த வசனம் தேவனுடைய அன்பை நமக்கு உறுதிப்படுத்துது. சிறைப்பட்டவர்களை மீண்டும் இந்த தேசத்துக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்றது மூலமா ஒரு நம்பிக்கையின் விதைய தேவன் விதைக்கிறார். இழந்ததை எல்லாம் திருப்பி கொள்ளுவோங்கிற ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்னு சொல்றது மூலமா தேவன் யெகோவா ஈரே, த காட் ஹூ ப்ரொவைட்ஸ், அதாவது எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தெய்வங்கிறத உறுதிப்படுத்துகிறார். ஒருவேளை இன்னைக்கு இந்த இஸ்ரவேல் மக்கள் இருந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்க சிறைப்பட்டு இருக்க மாதிரி உணர்கிறீர்களா? இதோ நம் தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்பி உங்களை உங்கள் தேசத்திலே சுகமாய் தங்க வைப்பார். நெடுநாளாய் நீங்கள் ஜெபித்து வருகிற அந்த காரியத்துல உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். நீங்கள் இழந்த ஆசீர்வாத நன்மைகளை, உங்கள் உரிமைகளை, உங்கள் கனத்தை, உங்கள் பொருளாதாரத்தை, உங்கள் சுகத்தை, உங்கள் நிம்மதியை, உங்கள் தொழிலை, உங்கள் வாழ்வாதாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ள போகிறீர்கள். உங்கள் தலை உயர்த்தப்பட போகிறது. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ தேவன் உங்களை நன்மையினால் அந்தந்த காரியங்களில் நிரப்ப போகிறார். நீங்கள் திருப்தி அடைய போகிறீர்கள். தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய வல்லமையிலும் விசுவாசம் உள்ளவர்களாய் அவருக்கு காத்திருங்கள். இதோ நாட்கள் வரும், என் தேவன் அளிக்கும் நன்மையினால் நீங்கள் திருப்தியாகி அதை குறித்து சாட்சி சொல்வீர்கள். Have a great August.